on the clock, put me on top, everybody drop. ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி லைட் போட்டு விடுங்க சார். எல்லாரும் அவளை கலைகளே ஊதி ப்ரோ காட்டுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? என்ன ஒண்ணுமே தெரியல. தெரியுதா? அதுல டிஸ்ப்ளே இருக்கா? இருக்கு. ஹாய் गाइस, நம்ம இப்போ எங்க போறோம்? இப்போ நம்ம வந்து உடுமலைப்பேட்டை போயிட்டு இருக்கோம். இப்ராஹிம் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை போய் பிக்கப் பண்ண போகணும். பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கான், அவன் வரமாட்டேன்ட்டான். போய் தான் பிக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் எங்க போறோம்ன்றதே முடிவு பண்ணணும். ஏன் ப்ரோ சிரிக்காதீங்க ப்ரோ. இங்க சிரிக்காம எப்படி ப்ரோ பேசுறது? சிரிப்பு வந்துடும் நமக்குலாம். ஹாய் गाइस, இது எங்க இரு ப்ரோ 30 செகண்ட் கட். டிராவல் எப்படி இருந்தது? டிராவல் அல்டிமேட்டா இருந்தது. நீங்க தான் பாக்கணும். நீங்க தான் எப்படி இருந்துச்சு டிராவல்? நல்ல தூக்கமா? தண்ணி வருதாமா? கார் ஓட்டுற அறிவுரையும் எப்படி இருந்தது? அனுபவமா மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அப்படி எல்லாரும் பேசிட்டு தூங்கிட்டார்கள். அந்த கடையில் ஏதாவது அப்போ அப்படியே தெரியுது. ஆனா இந்த இதுல எடுத்தது இருக்குமா? நம்ம கொஞ்சம் இது போட வயிறு உங்களுக்கு ஒரு பாக்கெட் தந்து ஆள விடு.
பேக் வீல் பறக்குது. அந்த அளவு டேனிங் இல்லை சார், லேட்டா கத்து. ஏழு பேர் உட்காந்ததுனால அப்படியே எப்படி உழைச்சா அப்படியே உட்காந்து அப்படியே 2.5 வடை வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வேற வடையத்துக்கு விட்டுட்டேன். இன்னும் வடையெல்லாம் தொடையில தெரியுது. கூடாது இதுக்காக டிரைவர் ஸ்லோ பண்ணு தலைவா. இந்த மாதிரி இடத்த ரசிச்சுட்டு போலாம். ஒழுக்கலாம் வாந்தி வரக்கூடாது. என்ன மணி எடுக்காம இருந்தேன் குட்டி கடை அடிச்சுட்டு முடியலையா? ஓட்டியா டிரைவரு லெஃப்ட்ல கட் அடிச்சு போயிருமா? கட் அடிச்சுட்டு வா சார். ப்ளூடூத் ஆஃப் பண்ணு. ஓட்டு அஜின் வில்லேஜ் சொல்லுவாங்க. தல்ல வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஒய்வஞ்சி இப்போ போட்டு விடு. நல்ல பாட்டு தலைவா, நல்ல பாட்டு. சாமி அப்படி பார்த்தாலும் காமிட்டு வாங்கிட்டு போறேன். முக்கிய காடுகளா கொஞ்சம் இருந்தா எப்படி சைலன்ஸ் இருக்கு முடிச்சுக்கலாம். அப்பா அம்மாலாம் கண்ணில் வந்துட்டு போறா சல்மா. இல்லை இதெல்லாம் பின்னாடி பார்க்க முடியாது. முன்னாடி முன்னாடி உண்மையா உசுறு போயிருந்தா முன்னாடி நினைச்சா உடனே வாங்கிட்டுருவோம். இல்ல போற உசுறு தன்னால போன கூட பிரச்சனை இல்லை தெளிவா. ஆறு நடி தலைவா அப்பதான் நவமா இருக்க முடியாம போடு பட்டு மொத்தமாக கீழே ஓரம் போ.
வேற கத்துறான்டா ஐயா வாந்தி எடுக்கிறாரா டே ஐயா ஆம்லெட் போறாரு திருப்புல அது மாட்டிக்கா ஈஸு வெளியில நல்லா மசாலா டெலிவரி ஆக போகுது அவன் இடத்துல சரியா சரக்கடிச்ச மாதிரி செலவு மிச்சம் பண்ணிடுறேன் செலவு மிச்சம் பண்ணிட்டேன் ஆமா கட் பண்ணி தான் எடுக்கிறேன் யாராவது உயிரோடு இருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பாருங்க புலித்தலைவா கரெக்டாக 1/2 மணி நேரம் கழிச்சு கீழ் இறங்கிடுவேன் தன்னால எடுப்போம் பரோட்டா கடை போலீஸ் செக்கிங் கேமரா இருந்தால் கொஞ்சம் அடிக்க வச்சுப்பாங்க போலீஸ் இப்போ எதுக்கு இந்த போலீஸுக்கு வைக்கிறாங்க இவங்க வந்து செக் போஸ்ட் சட்டம் முன்னா செக் போஸ்ட் அவர் கூட்டே ஏன்னா விற்கிறாங்க சாகடிச்சு
கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு தெளிவா அந்த மரத்துக்கிட்ட உண்டாமைங்க பல விதம் அதில் இவனையும் ஒரு விதம் இறக்க முடியாது அந்த சீட் அந்த எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணி விடு வடமா இருக்குது இறக்க முடியாது இடம் சரியில்லையா தெளிவா கொஞ்ச நேரம் சரி எங்க பிளாஸ்ட் சீட்டு போயிட்டானா கவர் அது இல்லையா இங்கே நிப்பாட்ட முடியுமா அப்படியே ஏற்றி பண்ணுவேன் தம்பி நான் வாந்தி எடுக்கிறது வீடியோ எடுக்கணும் ரைட் என்ன கை மிஷன் பாஸ் நீங்க அசாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒண்ணு நினைக்கிறேன் அசார் வாத்திய பத்தி சரி நல்லா தான் இருந்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை வீடியோ ஆஃப் பண்ணல அதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் கேட்டியா நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இங்க கரெக்டாக சொல்றேன் ஆசை போய் கொடுத்துருக்கேன் இந்த சார்ஜ் இன்னும் போடல ஒரு கொஞ்ச நேரம் காசு போடலையா வாந்தி வருது அவனுக்கு அந்த அளவுக்கு நான் எடுக்கல நான் சொல்லுவேன் ஆனா வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் டே லைட்ல சூப்பரா இருக்குடா இல்லை எடுப்பேன் நிற்போம் அவனுக்கு மட்டும் நின்றீங்க தண்ணி வாங்கலை தண்ணி வாங்கினீங்களா இல்லையா தண்ணி வாங்க சொன்னா வச்சிருக்கீங்களா நல்லா இருக்கும் போதெல்லாம் மூஞ்சி எடுத்துறாத. இப்போ இருக்கும் போது தான் உனக்கு எடுக்க தோணும். சரி நம்ம ஓவர் டேக் பண்ணி வந்தாலும் அப்புறம் நம்மள ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு ஓவர் டேக் பண்ணி வந்து எடுங்க ப்ரோ, கை எடுங்க ப்ரோ. குணா கோவை அடிக்காம டாஃபா சுட்டது வேணுமா இது வேணுமா? இது ப்ரோ இந்த வரம்பு வரும். இன்னும் சுட்டது தானே ப்ரோ? யாருக்கும் சுட்டது வேணுமா? வாங்க சூப்பர்ல. எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்கு. சொன்ன மாதிரி இருக்கு. என்னது போதும் நீ காட்டு. சோளம் சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. சோளம் வேணுமா? சோளம் வேணும், ஆனால் வாந்தி தான் வேணும். அதுக்கு தான் நம்ம பவர் போட்டாச்சு. நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. வராது சோளம் சாப்பிட்டா வாந்தி வராதுல்லண்ணே. செலவு கொண்டு வந்தாங்க தெரியல. இல்லை செலவு கொடுத்துக்கிறாரு. டேய் நீ எது
ஹை காய்ஸ், நாங்கள் எங்கே போகிறோன்னா இப்போ நம்ம மூணார் லேக்குக்கு போயிட்டு இருக்கோம். ஹை காய்ஸ், லேக் எக்கோ பாயிண்ட் இதுதான். இதுதான். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா, என் தம்பி ஜீவா. எவனும் கொடுக்க மாட்டாங்க. சரியா சார், தெரியுது. எல்லாரும் இன்னால இல்லை ஒன்னால சொல்லிட்டு சரி, மரத்தை சாச்சி விட்டுறாத. அங்க இருக்கடா எக்கோ பாயிண்ட். ஏன் ப்ரோ ரிட்டனா? அங்கடி வந்தா நல்லா இருக்கும். வீட்டில் வண்டி நிப்பாட்ட முடியுமான்னு தெரியலடா. எவ்வளோ டிராஃபிக் எக்கோ அடிக்குதுல ஆக மொத்தத்தில், அவ்வளோதான். அங்கடி கேக்குது, ஈத்தாப்ல கேட்க மாட்டேங்குது. இப்படி எல்லாரும் உட்காருங்க, நான் இப்படி வந்து எடுக்கிறேன். மனுஷ மக்கள் இருறா இன்னும் ஆகாயிட்டு. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குமா? மனித மக்கள் அங்கே 3 நாள் தான் நிற்குது, 4 நாள் பக்கத்தில் வந்தார், 4 நாள் நிற்குது ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் அவரே சொல்லல 4.5 நாள் இப்போ மாற்றி சொல்லிட்டோம். முடியும் இவரை மட்டும் நல்லா ஜூம் பண்ண சார், அவர் தான் ஒன்று இது போச்சு. நம்மள்கிட்ட போகிறத வந்துருக்காங்க. சரியான காமெடி. இது பண்ணி இது தூக்கிட்டு நல்லா பார்க்கணும்னு தோணுது. அதுலேயே சொல்லு. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துக்கணும். சரி, கம்பு எடுத்துட்டு சாப்பிட்டு போகும். சரி, அவுட் ஆகுறோம், கம்பு வச்சு நிற்கணும். இப்படி தூக்கி விட்டு போயிடுவோம். சரி. உன் கம்பு அங்கே கிடக்குமா? நாங்கள்லாம் அப்படி கல்லில் கும்பு குச்சி வச்சுக்குவோம். யார் கல்லில் குச்சி வைக்கலையோ அவன் அவுட்டு. சரியா? அவனை தொட்டா அவுட்டு. நீ அவன் அங்கே வைக்காமல் இருப்பான். அவனை தொட போக நம்ம குச்சியை தூக்கி விட்டுருவோம். அப்படி போயிடும். இப்படியே கொண்டுட்டு போவோம். எது வரைக்கும்? நீ தொடுற வரைக்கும். அங்கேருந்து நொண்டி அடிச்சுட்டு வந்து இங்கே ரூம் வரையும் போயிடும். நல்லா ரொம்ப ரிஸ்காக இருக்கு. ஸ்பீக்கர் எடுத்துட்டு வாசனா. ஆன் பண்ணி தான் வரேன். நம்ம எங்கே போகிறோம்? குண்டி கழுவு தண்ணி இல்லை, அதனால கழுவ போகிறோம். ஸ்பீக்கர் ஆன் பண்ண சொன்னா. அதுக்கு லெவலில் விட்டு வர முடியும். தண்ணிக்கு அப்படி விட்டு வரலாம். நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டாங்கடா, யாரோ பாஸ் பண்ணிட்டாங்க.
மாடெல்லாம் பிடிச்சாங்க பிடிச்சிட்டு இங்க தெரியுது சுத்தி சுத்தி வரும். டேய் நீ அந்த செல்ஃபி ஸ்டிக்கர் சுருவி ஃபுல்லா வேணாம் தேவை. சாமி இப்படி இருக்குமா இன்னொரு செய்வாப்ல அப்படியே ரெக்கார்ட் போட்டுல வாங்கடா இல்லாட்டி அங்க போகும்டா அந்த இடத்துல. அந்த இடத்துல பறந்துரும் அது மேல சுத்துவோம். இப்படி வச்சிருங்க ப்ரோ. நேரம் வச்சிருங்க. சுத்தான் கால்கிட்ட அங்க உள்ள வந்துரும். வந்து இப்படி வச்சு திருப்போம். இதுல குவாலிட்டி கம்மியா தான் சரி. ரெடியா? டாடா சொல்லுங்க. டாடா. அருவிக்கு போணும். தெரியுதாடா மூஞ்சிடா? நல்லா ஸ்பீடா சுத்து. ராட்டின மாதிரி சுத்து. ஸ்பீடு கேக்கு ப்ரோ. காத்தல அடிக்குது. சுத்து. வாங்கடா அங்க போவோம் அந்த கல்லுக்கு. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டியா? தண்ணிக்குள்ள விட்டு இப்படி எடுங்க. கட் பண்ணு. ஜெய் பாகுபலி. வாய் வலியா இருக்கு. ரெக்கார்ட் ஆகுதா? ஓய் ஓ சமையா இருக்கு ப்ரோ என்னது ட்ரோன்னா அப்படிதான்டா இருக்கணும். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டியா? இல்ல ஆன்ல தான் இருக்கு. வச்சிரு ஏதாவது மாட்டோம் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. drone shot come on ட்ரைலன்ஸ் ஸ்டார்ட். ப்ரோ அப்படியே எடுங்க ப்ரோ மடக்கு ப்ரோ அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு வாங்க ப்ரோ ஏய் நம்ம கேமரா பார்க்க கூடாது. அப்படியே பக்கத்துல ஸ்பீடா வந்து நிப்பாட்டு அடிங்க இது வச்சு அடி. தெரியுற மாதிரி இருக்கு. இல்ல டெஸ்டா இருக்கு. ஆடாதுடா அது. ஸ்டேபிளா இருக்கு. ரஷா பாரு தனியா தெரியுது என்னங்க இது மைக் செட் மாதிரி எப்படி வெளியே இந்த அளவு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சார் சார் புடியா சார் டக்குனு அவன் கை வலிக்குது. இப்போ ஏதாவது பண்ணு அதை விட்டு பேட்டு ப்ரோ இது எங்க எடுத்தீங்க சார்
போச்சு. ஒரு ரெக்கார்ட் ஆகும் எல்லாம். எதார்த்தமா அடிக்கிறவரு வருது. நேரா அது கல்லு போய் அது மேல அடிக்கணும். இப்ப அதுக்கெல்லாம் நீ வாடி மேல அடிப்ப. உனக்கு அடிக்கவே தெரியலனாலும் நீ எய்ம் பண்ணி அடிப்ப. ஆஃப் பண்றா. ஹரன் போடு. இதுதான் பிளான் பி. இது ஓடி சொல்லிக்கிறான். கார் எடுத்துருவோம் வேமா. இருடா காரை வேமா. இறங்கு பாய். அது உடச்சுட்டா சாமி கேம் மாதிரி அடிச்சு விடுவோம். இந்த அசால் போன் கீழே வந்துருக்கு. அது முதல்ல சொல்லி நீ பாட்ட சொல்லிருப்பா. கூட അപ്പൊ അങ്ങനെ ചെയ്തുതരാം. വാഷിംഗ് റേഞ്ച് ഉണ്ടോ? கேஷுவல் என்னத்தை பேசுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு மேகி சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ சாப்பிட்டோன்னா மறுபடியும் ரிட்டன் வரப்போ மறுபடியும் கேட்போங்கிற ஒரே காரணத்துக்காக போயிட்டு வந்து மொத்தமாக சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கோம். இந்த வியூ பாருங்கள். மணி கரெக்டாக 6:30 தான் ஆகுது. பட் ஆனால் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு கிளைமேட்டு. சொல்லுங்க சரி, எப்படி இருந்துச்சு பையன்? நல்லா இருக்குது. திருச்சியில் குண்டி அடிக்க வெயில் அடிச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த பலன் அடிச்சா ஆமாம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்கள், அந்த மரத்தின் மூலமாக வரக்கூடிய காற்று, ஆக்சிஜன் எல்லாமே சூடாக இருக்குது. கேட்டோட சாயா உண்டு. அதுதான் எனக்கு இருக்குது. அவன் சொல்கிறான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு? சாப்பிட்டு போவோம், மறுபடியும் வந்து சாப்பிடுவோம். இங்கே டாப் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்கும். சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குமா. அப்போ இது டாப் ஸ்டேஷன் இல்லை, என்ன போகணும் மேலே ட்ரெக்கிங் மாதிரி போகணும் போல். கால் வலிக்கும். கால் வலிக்கும். கார் இது வரையும் போகாதோ? ஓகே. சனிக்கிழமை இன்றைய நாள் இனிதே இன்னும் சில நொடிகளில் முடிவடைய போகிறது. ஸ்ட்ராபெரி பச்சை சத்தம் நல்லாவே இருக்குது.
பால் எடுத்து சாப்பிட்டாலும் இதில் என்ன தெரியுது அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து டாப் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த கிளைமேட் ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷாக இருக்குது, பார்க்க ஒரு மாதிரி பயங்கர ரெட்டிஷாக காட்டுது. வியூவும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஓகே. ஜாக்கெட் வேணும், ஸ்வெட்டர், ஜர்க்கின், ஜாக்கெட், ரெயின். ஸோ இந்த சைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கடைங்கெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடைங்க, கொஞ்சம் நல்ல கடைகள்லாம் இருக்குது. கேட்டுருச்சேன். ஹலோ, நாளைக்கு ஆலப்புழா டாப் ஸ்டேஷனில் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கையை ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இயற்கை அதே மாதிரி பெண்களும் அதிகமாக இருக்காங்க, அதுவும் நல்ல ஒரு விஷயம். இயற்கை பேரழிவு பார்த்தீங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா சண்முகம் இருக்கார், பார்த்து ரசிச்சுட்டு யூசுப். இயற்கை மாசு அடைகிறது. சல்மான் ஃபாரிஸ் ஃபாரிஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது, குளிர்மையாக இருக்குது, பார்க்க கண்ணுக்கு இதமாக பார்க்குறது நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. மலைகள், மரங்கள், மெதுவாகவே போகலாமே. சன்ரைஸ் வியூ அந்தளவுக்கு தெரியல, ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ வியூ அந்தளவுக்கு இல்லை. என்னென்னா இது சாப்பிட்லான்னு பார்க்குறோம், மேகி. ஸோ மேகி சாப்பிட போகணும். இப்ராஹிம் வரல, ஸோ இப்ராஹிம்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. சிகரெட் மிலிட்ரிக்காரன் முன்னாடிக்கு அவனுக்கு எதுவும் சண்டை. அலைக்கும் சலாம் துறை வரக்காத்து. கிச்சன் வருகிறேன். 0140 சிட்டி யூனியனா இருக்கிறேன் சார். சோறு ஓகேவா? சோறு மசாலா தண்ணி எடுத்துக்கணும். ரசம் இருக்குங்க.
வாங்காம எப்படி வரும் சாப்பாடு வைங்க வைங்கடா சரி சாப்பாடு அப்படியே எடுத்து பாரு. எவ்வளோ க்ளோஸ் இதெல்லாம் எடுத்தியா முட்டை போசம் சும்மா அது உடச்சி சரி கிளம்பி வழக்கம் போல் பண்ணுறது தானே. இங்கே பாருங்கள் எல்லாரும். வயசு முடியும் விளையாடு. சோறு சந்தோஷமா இருக்கா? சாப்பிட்றது நீங்கள் வந்து எத்தாப்புல உட்காந்துக்கிட்டீங்கன்னா அவங்க அவ்வளோதான் அவங்க சுற்றி முடிச்சுட்டா இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் எடுத்து போகுது. ஆறில் மேலே உட்காந்து இது அந்த போட்டு வருது. சூப்பராக இருக்குது. இதுதானா இந்த போட்டு நல்லா இருக்கு. ஒரு ஒரு டூபடி கிடையா சூப்பராக இருக்கு அந்த போட்டு. மேலே பாருங்க ப்ரோ, மேலே வெயில் அடிக்குது. கண்டிப்பாக 25 ரூபா போகிற கேட்பாங்க. அவங்க பாரு கராத்தில் பிறந்தாங்க. அங்கிட்டு விடாமல் இங்கிட்டு எடுக்கிறாங்க. ரைடு வேஸ்ட் கூட்டல் கீழே ரொம்ப நல்லா தெரியுது. சார் சீக்கிரம் சாப்பிடுங்க. அன்றைக்கி ஒரு சாப்பிட்டு தான் டக்கு டக்கு நைட்டுக்கு கரெக்டாக கையிலேயே மாற்றிக்கிறாங்க.
அப்போ தான் கரெக்டாக போடவே. ஆமாம், அதான் தூக்கலாமா கழிக்கலாமா போட்டவங்க போயிட்டு இருக்காங்க. வெளிச்சம் இல்ல. இங்கே விட்டுங்க bro. மேலே கஷ்டமா சொல்லுவாங்க. ஹேப்பி ஃபுல்லா வெட்டுங்க ப்ரோ, நிறைய வெட்டுங்க ப்ரோ. செக்ஷன் போட்டு விடுங்க. யாரும் வராங்க போல. கேக்கலாம்ல, முடிஞ்சு போயிரும். சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். வெளியில ஊட்டி வராங்க. டெக்னாலஜி பல்லாண்டு வாழ்க, பல பெற்று பிள்ளைகள் பெற்று 16 வரும். எதுக்கு ப்ரோ செலிப்ரேஷன்? பர்த்டேக்கு சும்மா இருக்கு. வேற ஆம்பளை பிள்ளைய பத்திக்கோ. பொம்பளை பிள்ளை பெருடா. ஏன் பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க நல்லா இருக்கு. ஆம்பளை பிள்ளைய பெருந்தது இல்லை. பொம்பளை பிள்ளை விட்டு சரி சரி, அப்புறம் என்ன, போ கிளம்பு. நல்லா இருக்கு. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வெட்டு ப்ரோ. இது கட்டிங் மட்டும் நம்ம எடுத்துனுங்க, நமக்கு தான் எல்லாமே. எங்கடா இதுல இருந்து ஒரு திராட்சையும் காணோம். எடுங்க எடுங்க எடுங்க. இன்னும் அரைக்கிழக்கு வேலை போகுது. அடடா பொறுமையா தெரிஞ்ச தலைவர கேட்க வேலை பண்ணிட்டேன். உண்மையா சாப்பிட்றா டே அம்முவா. எங்கடா இருந்து வண்டியை காணா கேக்கு கேக் எடுத்துக்கிறோம். கொடுத்துருவாடா டே. இந்த அவங்க மாதிரி காலையே பண்ணிட்டாங்க. இங்கிருந்து கேட்குங்க. நாங்களே மஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுங்கவா, எங்க கொடுக்கறது என்ன சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. சரி, பூம்புகார்ல கொண்டாடின ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, இப்ராஹிம் இவன் இஜாஸுக்கு செம்மையா இருந்துச்சு பீச்சில். வித்தியாசம் பண்ணாங்கம்மா. நீங்களாம் எங்கடா வேற யாருக்குடா? இவனுக்காண்ட பூம்புகார்ல கொண்டாடினோம். இஜாஸுக்கு இல்லையா அது? பீச்சில் கொண்டாடினோம்ல. சரி தர கொஞ்சம் கேரா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தயவுசெய்து நான் கூட்டு போயிருந்தேன். இவனுக்கு இல்லையா அது? திட்டு விழுந்துட்டு இருக்கோம். வீடியோ கூட வச்சிருக்கேன்டா அவன். திட்டு விழுந்துட்டு இருக்கோம். பிறந்த நாள் நினைமா கூட விடாம கூட்டிட்டு போயிட்டீங்களாடான்ட்டு. ஹாப்பி பர்த்டே. முடிஞ்சிருச்சா? அடடா இதுல இவ்வளவுதான் தெளிவா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். 300 பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடச்சிட்டியா? 300 தொடச்சிட்டியா கையா? இல்ல இந்த பிறந்தநாள் இருந்து நீங்களே முடிஞ்சு. நல்வாழ்வும் பெற்று அடுத்த பிறந்த நாள்ல இன்னொரு பிள்ளையோட அடுத்து ஒரு கேக்கு தருமாறு கேட்டுக்கொள்ளியும். பிள்ளையும் தூக்கிட்டு டூருக்கு வரணும். நாளைக்கு ட்ரீட் வச்சு விட்டு நாளைக்கு முன்னாடி சரி, சரி சரி, அடுத்து அடுத்து அடுத்த சீட்டு போடுங்க. அவ்வளோதான். சும்மா இருக்கா? வயிற்ற கலக்கி விட்டாங்க. கிரீம் திங்காது சார். கிரீம் திங்காதீங்க. அதுவே நான் தின்னுட்டு வச்சது பாதி. கிரீம் ஓர தின்னோம் வயிற்ற கலக்கி விட்டோம். பரவாயில்ல அவர் பாத்ரூம்ல உட்காந்துருக்கணும் நாளைக்கு ஃபுல்லா. பரவாயில்ல, நான் என்ன பைக்கிலே இருந்தேன். பெரிய கேட்டு இல்ல ஓகேவா?
பாருங்க வண்டி ஓட்டாரு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு லெஃப்டாக நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்ட கியர் கிடையாது வண்டியில் கியர் கிடையாது ஈஸியாக இருக்குது வண்டி அண்ணன் மூலமாக ஹெல்ப்பாக ஓட்டுறோம் அவ்வளோதான் அண்ணன் வாங்கிடுவார் பார்த்து ஸோ வண்டி வந்து கார் மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்லாம் தான் இருக்குது வண்டி டேய் வெயிட்டிங்கில் நான் இருக்கேன் ஓட்டுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா ஓட்டுறா போதுமாண்ணே இன்னும் ஓட்டுறா ஒட்டி அப்படியே அந்த ரூட்டு ஓகே சொல்லுங்கம்மா ஓகே ஓகே சரி ஒன்று எடுத்த மாதிரி எடுத்து ஆமாம் இவன் நானே எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வரும் கண்ணால் எடுக்கிறேன் வளைச்சா வளைய மாட்டேங்குது தலைவா லைட்டாக பொறுமையாக வளையுது ஸ்டார்ட் ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஹாய் சார் நாங்கள் வந்து புதுக்கோட்டை யூடியூப் சேனல் வந்து வந்திருக்கோம் நீங்கள் எங்கேருந்து சரி கொஞ்சம் இருங்க ப்ரோ ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு இவர் ரெண்டாலும் ஐடி அவர் தானே தலைக்கு 10 லட்சம் 5 கோடிமே நம்ம 10 கோடிமே 8 9 நம்ம லாட்ரி வாங்கியிருக்கோம் கன்ஃபார்ம் 75 லட்சம் நமக்கு தான் 5 லட்சம் ஜிஎஸ்டி கமிஷன்லாம் போக மிச்சம் 70 லட்சம் ரூபா இருக்குது தலைக்கு 10 லட்சம் ரூபா எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்போம் ப்ரோ லாஸ்ட் வரையில காசு கார் 75 லாஸ்ட் வரல இந்த காரில் வந்து
ட்ரக்கில் ஏற்றி விட்டு நம்ம புது காரில் 1000 கிட்டும் இந்த 3 நம்பர் 1000 கிட்டும் 2000 கிட்டும் அப்படிதான் ப்ரோ இது 75 இது நல்லா இருக்குல்ல 75 லட்சம் விழுந்துருச்சு. நான் தான் வாங்கினேன், எனக்கு தான் முடிச்சு விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த காசை வச்சு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதான் 10 லட்சம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் 10 ஓகே ப்ரோ. 5 லட்சம் டேக்ஸாக போகும். சரி. அப்போ இப்போ இது வாங்குறது யார் காசு தெரியும்? பொது காசில் போட்டு வாங்குங்க. அப்போ தானே பொதுவாக பெரியா பொது காசு கொடுங்க. இப்போ நீ காசு போட்டு வாங்கிட்டு 75 லட்சம் நீ மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இப்படி உயிரோடு இருப்போம். ஆளாளுக்கு வாங்க, தனித்தனியாக வாங்கிருங்க. ஏன் காசு செலவு பண்ணேன்? அது ஸ்டென்னு ஒன்று இருந்தால் இப்படி விடட்டும், இல்லாட்டி போகட்டும், அள்ளி போட்டு கொடுத்துருவோம். இந்த சீரிஸில் ஏதாச்சும் ஒன்று எடுங்களா? 7575 இந்த இருக்கு பாருங்க. அதான் அது ப்ரோ இது ஒரு டிக்கெட் தான் ப்ரோ. இல்ல அது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம். செட்டா எடுத்துக்கலாம், ஒண்ணா எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ அப்படி இல்ல. இது இந்த சீரிஸ்ல இருக்கு ப்ரோ. WN WX WP அப்படி இருக்கு. இதுல ஒண்ணு வேணா நீ எடுத்துக்கலாம். ஒண்ணா எடுத்துக்கலாம். இப்படியே செட்டா எடுத்தாங்க. இதுல இருக்கு ப்ரோ. இந்த நம்பர்ல எதுவும் இதுவாகும். இந்த W இருக்கிறதுலே அட்வான்ஸ் டாப் அண்ட் மாடல் என்ன ரேட் சார்? 60. சொல்லு. இருக்கிறதுலே இதான் சீப்பு. 40 ரூபா சண்முகத்துக்கு கொடுத்துரு. 40 ரூபா கணக்கில் ஏற்றிக்க. 40 ரூபா எதுக்கு விழுதுக்கு 40,000? 40 ரூபா ப்ரோ. டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இதெல்லாம் பார்த்தேன், புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ரெட் பஸ்ஸில் அமெரிக்கன் 40-50 அமெரிக்கன் அமெரிக்கன் 20 அமெரிக்கன் வேண்டா. என்ன எங்கள் ஊரில் 5 ரூபா 5 ரூபா 20 10 10 இல்லை 20. ஓகே 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 பாய். நிமிஷம் நோ ப்ராப்ளம். ஒரு ஸ்கூப் 20 ரூபா. 2 ரூபா கோன் ஐஸ். கீழே ஐஸ், கீழே சாக்லேட் கிடையாது புரானே. நீ எந்த காலத்தில் இருக்க? சப்பு சொல்கிறேன். 10 ரூபா 10 ரூபா 15 ரூபா கூட ஓகே. இல்லை 20 ரூபாய்க்கு ஓகே தான். நாட் ஓகே. எனக்கு நான் போனதுக்கப்புறம் சொல்லுங்கள். காசு வச்சு 20 ரூபாய்க்கும் போட்டு பார்க்கக்கூடாது. கணக்கில் பேசிட்டு போட்டுக்கிட்டு இல்லை இப்போ இன்னும் வரல. வந்துடும்ல. அப்புறம் என்ன வரைக்கும் இப்படி இருப்போம்.
எங்கே போய் லூலு போமா எல்லாருக்கும் ஓகேவா இல்லை வேறு பிளான் 3 மணிக்கு மேலே போனால் அப்போ போவோம். இல்லை ப்ரோ இது இல்லை பர்ச்சேஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி வைப்போம் பார்த்து வைப்போம்டா. 3 மணிக்கு கடைசி ஃபைனல் பண்ணுவோம் 3:30க்கு நூறு மாலே வாங்கிடுவோம் பேசாம. சும்மா இந்த பட்ஜெட் அப்படிலாம் 40 லட்சம் பத்துமாடா. ஒரு செக்ஷன் கூட வாங்க முடியாது முடிச்சுட்டு போய் ஐஸ் அவனுக்கு வாங்கலையா? இங்கிட்டு வாங்க ப்ரோ கூப்பிட்டா வரல ப்ரோ இங்கிட்டு வாங்க இதெல்லாம் எடுக்காதடா டேய். இல்ல அது வித்துரு யூடியூப்ல போட்டு. ஓ சாய கூடியா தாய் ஒண்ட தான் யாரு. தெரியல. டிக்கெட் 65 ரூபா. 10 ரூபான்னா பைக்குக்கு தான் வச்சுருவாங்க. வெயிட்டிங் ஃபார். இதுக்கு பேர் என்ன? லான்ச்சா. எதுக்கு பேர்? இந்த அதுக்கு ஏற்றிட்டு போகிறோம். இதுக்கு பேரா? லான்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். லான்ச் அதான் LOUGE அதுதான். அது வெயிட் பண்ணுறதா? ஃபஸ்ட்டு ட்ரை. க்ரூஸ் வந்து சொகுசு கப்பல். இதுக்கு பேர் பேர் என்னமோ வீல போட்டுருந்துச்சு. அப்படியே தான் பார்த்தேன். விடு. வாகனம் ஏற்றி செல்லும் வண்டி. வாகனம் ஏற்றி செல்லும் மடகு. நமக்கார இந்த ரவுண்டு வராதுல்ல.
உங்களை பார்க்கறது தான் என் முழு வேலை. ஏன் சார் என்னையமா அங்க வைக்க முடியுமா? என்ன பண்ண பிடிச்சிருந்தானே ஐயா பேசு. Hi guys, நீங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃபுட் கோச்சிங்ல ஒரு ஜூஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு மணி நேரம் அதான் இப்போ சம்பவம் நடந்துச்சு. ஒரே ஒரு ஜூஸ் 60 ரூபா தான். ஆனால் இப்போ 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். இதை பற்றி யூசுப் பாய் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். யூசுப் பாய் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? கண்ணதாசங்காரக்குடி பெற சொல்லி ஊத்தி கூடி உனக்குடி மச்சான போல் பாட பெற சொல்லி ஊத்தி கூடி உனக்குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான். சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசம் தான். கண்ணதாசங்காரக்குடி பெற சொல்லி ஊத்தி குடி குடி மச்சான போல் பாட போறேன்டா. என்ன பொண்டாட்டி போல இங்க வருது குடிக்கிறாரே சித்தாலு பொண்ண நினைச்சு இருக்கிறாரே இயக்குறாரு அங்க பாரு போலம்புறாரு 100 மில்லிய அடிச்சா போத இல்லையே 100 தாண்டி நான் நடக்க பாத இல்லையே. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி துணக்குடி மச்சான போல் பாட போறேன்டா. போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி ஒரு கய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. ஓதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான். சேர்த்து குடிச்சா அது ஒரு சோஷலிசம்தான். கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி குடி மச்சான போல் பாட போறேன்டா. அது ஜூம் பண்ணா நீ என்ன குடிசைய போட்டு கண்கள் ஜன்னலில் கதவினை பூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு. கத்தாத கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன.
ஓகே வண்டி ஓகே வண்டி ஆஃப் பண்ணு. ஏற்றினால மறைச்சிருவேன் கேமரா வச்சு கொடுத்தோம். உள்ள உழுதுட்டு லாக்க போட்டு வெளில வந்துடுறேன். ரெக்கார்டு போட்டுருந்தோம் தண்ணிக்குள்ள எடுக்கும். நாங்க மூழ்கிட்டு இருக்கோம் friends. யாரும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போட ஃபார் மை பாய் தெரியுது ப்ரோ. இப்படிதான் ப்ரோ கேமரா வைக்கிறது. இந்த சைடு எல்லா சைடும் ஒரு கேமரா வச்சிருக்கோம். வண்டி போகுது. இது சேஃப்டி இல்லை சார்.
யார் மேல கண்ணம்மா இங்க எவள கட்டிக்க சம்மதமா யார் மேல கண்ணம்மா இங்க எவள கட்டிக்க சம்மதமா எடுங்க ப்ரோ நம்ம வீடியோ வெளிய ஓடி எடுங்க அவன் எங்கிட்ட எடுக்காதீங்க ப்ரோ கூட எடுங்க வரும்போது வெளிய விட்டுட்டா நிறைய செம்மையா நான் மாட்டேன் என்ன மேலே மொத்தம் வராங்க மலை ஆமாண்டா ஐயா பாக்குறாரு நிப்பாட்டி